என்னங்க நான் என்னங்க கேட்டுட்டேன்? என்னை எங்கேயாவது ட்ரிப் கூட்டிகிட்டு போங்க தானே கேட்குறேன். இப்படி ஒரு கல்யாணம் அதுமா ஒரு பப்ஸு கொடுத்து ஏமாத்திட்டீங்களேங்க. இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா? சின்ன பொண்ணு புரிஞ்சுக்கோ. சின்ன பொண்ணு, நம்ம ஒன்றும் அம்பானி வீட்டில் வாழலை. நானே மாதத்துக்கு சம்பளத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். என்னன்னா நீ இப்படி ட்ரிப்பு போகணும்னு கேட்க, அதுவும் சாதாரணமாக இங்கேயே அங்கே கூட்டு போச்சோன்னா சரி. உனக்கு சுவிட்சர்லாந்து போகணுங்கிற, பாரிஸ் போகணுங்கிற, இட்டாலி போகணுங்கிற, என்னால் எப்படி அங்கெல்லாம் கூட்டு போக முடியும்? உன்னைய காசு யாரே கொடுப்பா? அப்பெல்லாம் சொல்லாதீங்கங்க. ஏதாவது ஒரு ஏஜென்ட் எப்படிங்க காசு கம்மி பண்ணி கூட்டு போங்க. எத்தனை வருஷமா நானும் கணக்கு இருக்கேன். ஒரு வருஷம் கூட நீங்கள் நிறைவேற்ற மாட்டேங்கிங்க. இங்கே இப்போ ஆரம்பா சின்ன பொண்ணு, ஃபோனில் கண்ட ரீல்ஸை பார்த்துட்டு இப்படி உளறிக்கிட்டே இருக்காதம்மா. ஏங்க இப்படி பண்ணுறீங்க? என்னை கூட்டு போங்களேங்க. சின்ன பொண்ணு அடம் பிடிக்காது. சின்ன பொண்ணு, நம்மளுக்கு எப்போ போகணுன்னு இருக்கோ அப்போ போவோம், சரியா? வா, பப்ஸை தின்னுட்டு ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வா. ஒரு ரோஸ் மில்க்கும் பப்ஸு தான் கேடு. பாஸ் வணக்கம் பாஸ். தம்பி ஜேம்ஸு, வேலையெல்லாம் எப்படிப்பா போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு பாஸ். சொல்லுங்கள் பாஸ், ஏதோ அவசரமாக பேசணும்னு சொன்னாங்க. ஏப்பா தம்பி, ஒரு வேலை விஷயமா வெளிநாட்டு வரைக்கும் போக வேண்டியது இருக்குப்பா. அப்படியா? வெளிநாட்டுக்கா? ஆமாம், நான் போக வேண்டியது. என்னால் போக முடியாது பார்த்துக்க. அதான் நீ போகணுன்னு உன்னையும் சிபாரிசு பண்ணியிருக்கேன். சரிங்க பாஸ். எந்த ஊருக்கு போகணும்? இங்கே தான்ப்பா, நம்ம சுவிட்சர்லாண்டுக்கு. பாஸ் ரொம்ப சந்தோஷம் பாஸ். எனக்கு அங்கெல்லாம் போகணுன்னு எவ்வளோ ஆசை தெரியுமா? என் பொண்டாட்டி கூட எனக்கு காலைல சொல்லிக்கிட்டே இருந்தா. எப்படி பாஸ், ஃபேமிலியோடு போகலாமா? அதுக்கு என்னப்பா, தாராளமாக 10 பேர் போகலாம். 10 பேரா? என்னப்பா சொல்கிறீங்க? இன்றைக்கே நான் ஒரு ஃபார்ம் அடித்து தாரேன். நீங்கள் போங்க, யார் யார் போகிறீங்கன்னு லிஸ்ட்டெல்லாம் எனக்கு அனுப்பிடு. நான் நேராக சுவிட்சர்லாண்டுக்கு அனுப்பிடுறேன். ஃப்ளைட்டு காசுலேருந்து அங்கே உனக்கு போய் இறங்குற காசு வரைக்கும் உனக்கு ஃப்ரீ தான் பார்த்துக்க. அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சரி பாஸ், சரி. ரொம்ப நன்றிங்க பாஸ். இருக்கட்டும்ப்பா, எனக்கு நம்பகமான ஆள் நீ தான். அதனால தான் எனக்கு பதிலாக உன்னையும் அனுப்புகிறேன். எதுவும் கரெக்டாக பண்ணிடலாமாப்பா? நீங்கள் யாரும் நினச்சிட்டு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது பாஸ். நான் என் பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன். அவள் எதுவும் பண்ண மாட்டான். எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி. சின்ன பொண்ணு ட்ரீட்டுங்க. ட்ரீட்டா? வசந்தி போ அங்கிட்டு, நானே எரிச்சலில் இருக்கேன். எங்களோடு ஏக்கா பாருங்கக்கா இவளை. ஏம்மா எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. நீ என்னமோ ட்ரீட் கேட்குற, அவள் என்னமோ எரிச்சல் இருக்கே ஓடு ஈடுங்க. என்ன நடக்குது? எதுக்கு அவட்ட ட்ரீட் கேட்குற நீ? ஏக்கா என்ன மறந்துட்டீங்களா? இன்னைக்கு சின்ன பொண்ணுக்கும் ஜேம்ஸுக்கும் கல்யாண நாள்ல. ஆமாம், இன்னைக்கு சின்ன பொண்ணுக்கும் ஜேம்ஸ் கல்யாண நாள். அதான் ட்ரீட் கேட்டிருக்கா. அதுக்கே சின்ன பொண்ணு உனக்கு எரிச்சலாக இருக்கு? ஏக்கா, நானே என் புருஷன்கிட்ட 10-15 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். இனி ஏதாவது ஃபாரின் ட்ரிப் கூப்பிட்டு போங்க, ஃபாரின் ட்ரிப் கூட என் வாழ்நாள் ஆசை அதாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாள் கூட, ஒரு நேரம் கூட அதை பற்றி யோசிக்கவே மாட்டேக்காருக்கா. ஃபாரின் ட்ரிப்பா? ஏம்மா ஃபாரின் ட்ரிப் போகணுன்னா லட்சக்கணக்கில் நம்ம செலவாகும். நீ நம்ம அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க. சின்ன பொண்ணு, இப்பெல்லாம் தேவையில்லாமல் ஆசைப்படக்கூடாது சின்ன பொண்ணு. இவர் ஒரு கல்யாண நாளுக்கு காலையில் எழுந்திரிச்சோமா, 2 கேசரி கிண்டணுமா, மதியானம் 4 பரோட்டா உள்ளே அமுக்கணுமா, ஒரு ஐஸ்கிரீமும் சேர்த்து அமுக்கணுமான்ட்டு இருக்கணும். அப்புறம் ஒரு சாயந்தரம் போல் பார்க்கு பீச்சுன்னு போயிட்டு 4 சேலை கேட்டு வாங்கணுமான்னு இருக்கணும். அவ்வளோதான் சின்ன பொண்ணு. இதுக்கு போய் ஃபாரின் ட்ரிப் போகணுமாம்ல உனக்கு? ஃபாரின் ட்ரிப்பு? ஏக்கா போங்கக்கா. என்ன உங்களை மாதிரி நினச்சிங்களா? எனக்கு எவ்வளோ ஆசை, எவ்வளோ கனவு தெரியுமா ஃபாரின் ட்ரிப் போகணுன்னு. கனவு ஆசைலாம் இருக்கலாமா சின்ன பொண்ணு? ஆனால் நம்ம தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாதுல்லம்மா. ஆமாம் சொன்ன பாரு, ராணியக்கா சொல்கிற மாதிரி தகுதிக்கு மீறி ஆசைப்படுற பொண்ணோ ஆம்பளையோ, கோவப்படுற பொண்ணோ ஆம்பளையோ வாழ்ந்த சரித்திரமே இல்லை தெரியுமா? ஏக்கா அது அப்படி வராதுக்கா. அளவுக்கு மீறி ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு மீறி கோவப்படுற பொம்பளையும் வாழ்ந்தால் சரித்திரமே இல்லை. இப்படி தான் ரஜினி சாரோட டைலாக் வரும். நீ என்ன சொல்லிக்கிட்டு கிடக்க? அது நான் எனக்கு தெரிஞ்சு சொன்னேன். இப்போ என்ன உனக்கு? ஃபாரின் ட்ரிப் போகணும் அவ்வளோதானே? ஆமாம், நான் என் புருஷன் கூட ஃபாரின் ட்ரிப் போகணும். ஏதாவது ஐடியா சொல்லுங்கள். ஒரே ஒரு ஐடியா இருக்குது. இப்போ தாயி ஐடியா இருக்கிறதுலாம் இருக்கட்டும், காலை கொண்டு போய் என் மடியில் வச்சுருக்க, தள்ளி வைமா. சாரிக்கா இங்கே பாரு சின்ன பொண்ணு, நான் சொல்கிற ஐடியாவை பேசுனீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிரும் பார்த்துக்க. அப்படியே வசந்திக்கா, சொல்லு சீக்கிரம் சொல்லு, என்னால் தாங்கவே முடியல. இங்கே பாரு சின்ன பொண்ணு, நீ இப்பயே இங்கேயே வயிறு வலிக்குதுன்னு ஒரே அழுகு.
என்ன நாங்கள் உங்களே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறோம். அந்த ஹாஸ்பிட்டல் நம்ம தெரிஞ்ச டாக்டர் ஒன்று இருக்குது பார்த்துக்க. அந்த டாக்டர்கிட்ட சொல்லி உனக்கு பொய்யான ரிப்போர்ட் ரெடி பண்ண சொல்கிறேன். என்னென்னா உனக்கு வந்து இது என்னமோ பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு தெரில, ஃபாரின் போனால் தான் சரியாகும், அங்கெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லுவோம். என்ன அதை கேட்டுட்டு உன் வீட்டுக்காரரும் நம்பி உனக்கு கூப்பிட்டு போயிடுவார். ஏய், என்ன வசந்தி உனக்கு இவ்வளோ மூளையா? என்ன மூளை உன் மூளை? எப்பா, உனக்கு உன் மூளைக்கு சுற்றியே போடணும் போல. சூப்பராக இருக்கே ஐடியா. சரி, எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதான். ஏம்மா தாய்களா, எல்லாத்தையாவது பண்ணி எல்லாத்தையும் இழுத்து வைக்காதீங்கம்மா. சரி ஏக்கா, சும்மா இருங்க ராணியக்கா. நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். எம்மா, எனக்கு வயிறு வலிக்குதே. இப்படி அழுதா எப்படி சின்ன பொண்ணு? நல்ல கண்ணை உருட்டி உருட்டி அழு. ஏ சின்ன பொண்ணு, நீ வசந்தி அக்கா சொல்கிற மாதிரிலாம் கேட்க வேணாம். அதுக்கு ஒரு அவசியமும் வராது. ஜேம்ஸு வாப்பா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சொன்னால் கேட்காதுங்க அவளுக, என்னத்தையாச்சும் சொல்லிக்கிட்டு கிடக்காதுங்க. அவளுக்கு பேச்செல்லாம் எடுத்துக்காதுங்கப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, சின்ன பொண்ணு ஆசை நிறைவேற போகுது. எனவே என் ஆசை நிறைவேற போதா? என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம்மா சின்ன பொண்ணு, என் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு சுவிட்சர்லாண்டுக்கு கூப்பிட்ருக்காங்க திறப்பு விழாக்கு. நம்ம எல்லாரும் போகலாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கூட கூப்பிட்டு வரலாம். போடு போடு போடு, இது கனவா நிஜமானே தெரிலையே. சூப்பர் சூப்பர் சூப்பர், நாங்கள் எல்லாரும் சுவிட்சர்லாந்து போகிறோமே. ஏடி இங்கே என்னடி நடக்குது? ஓ புருஷன் சொல்கிறதெல்லாம் உண்மையா? ஏக்கா வசந்தி அக்கா, வாய் எப்படி பொழக்காதுக்கா. சந்தோஷமா இனிய மாதிரி நம்ம எல்லாருமே சுவிட்சர்லாந்து போகிறோம். என்னது சுவிட்சர்லாண்டு போகிறோமா? யூ மீன் ஸ்விஸ்? யா யா யா. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். என்னையா உண்மையாக தான் சொல்கிறியா ஜேம்ஸு? அட ஆமாக்கா, இவனும் 15 வருஷமாக கேட்டுகிட்டே தான் இருந்தா. இன்றைக்கி தான் அவள் வேண்டுதல் நிறைவேறிருக்கு போல இருக்குது. சரி அக்கா, 10 பேரை கூப்பிட்டு போகலாமா? நீங்கள் உங்கள் பிள்ளைக எல்லாம் வந்துருங்கக்கா. அண்ணனையும் முடிஞ்ச வர சொல்லுங்கள். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாயா, நீங்கள் சும்மா ஃபேமிலியோட போயிட்டு வாங்கய்யா. ஏக்கா, என்னக்கா ஃபேமிலி? நாங்கள் இருக்கிறது 3 பேர், நான், என் பொண்டாட்டி, என் பிள்ளை. நீங்கள் எல்லோரும் தான்க்கா எங்கள் ஃபேமிலி. நீங்கள் எல்லோரும் வாங்கக்கா. 10 பேர்த்துக்கு தாராளமாக டிக்கெட் இருக்குது. நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கூப்பிட்டு வாங்கக்கா. சரியா, ஏதோ சொல்கிறேன். உன் புண்ணியத்தில் அந்த வெளிநாட்டையும் பார்த்துட்டு வந்துடுவோம். சின்ன பொண்ணு, எவ்வளோ நேரமா இங்கேயே உட்காந்துருக்குது? ஜேம்ஸ்கிட்ட கேளு எப்போ ஃப்ளைட் வரும்னு. ஏக்கா வரப்போ வரும்க்கா, அது மதியானத்துக்கு மேலே வரும். அது வரைக்கும் நம்ம இங்கே உட்காந்துருக்கணும். அங்கே பாருங்கள், உங்கள் பின்னாடி ஒரு ஃப்ளைட்டு போகுது பார்த்தீங்களா? வாவ், வாட் a beautiful scene. ராணிக்கா, உங்கள் பிள்ளைங்களாம் ஸ்நாக்ஸ் வாங்க அப்போதே போனாலுங்க, இன்னும் வர காணும். என்ன பண்ணுறாளுங்க? ஆமாம்மா சின்ன பொண்ணு, எல்லாம் கீழே தான் நிற்கிறாளுங்க. உமாவும் கீழே தான் நிற்கா பிள்ளைய வச்சுக்கிட்டு. அவள் பிள்ளைக்கு ஏதோ வாங்கணும், விளாண்டு சாமான் வாங்கணும், நல்லா இருக்குன்னா என்ன ரேட்டு கூடன்னு சொல்லிக்கிட்டு கிடந்தா. இப்போ தான் ஃபோன் பேசிட்டு வச்சுருக்கேன் பார்த்துக்க. ஏக்கா, இங்கே எல்லாமே ரேட்டு கூட இல்லைக்கா. ஆமாம் எல்லாம் கூட தான். அதான் சோனியாலும் சந்தியாலும் ஏடி உமா அவள் பிள்ளைக்கு ஆசை வாங்கினா வாங்குறா. நீ எதுலையாவது கையை வச்சு கையை நறுக்கிடுவேன், அப்புறம் வீட்டில் கொண்டு போய் விட்டு வந்துடுவேன்ட்டேன். அதான் அடக்கம் கட்டாமல் இருக்காளுங்க. சரி எங்க ஜேம்ஸு என்ன எப்போ தான் வண்டி எடுப்பாங்க? ஏடி இது என்ன டிராக்டரா? வண்டி எப்போ எடுப்பாங்கன்னு கேட்டுக்கிட்டு கிடக்க. ஃப்ளைட்ரி வர டைப் தான் வரும். இந்த ஃப்ளைட்டே இப்போ தான் போகுது. அடுத்து ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வரும். சரியா? அது வரைக்கும் கம்முன்னு கடை. சரி ஆமாடா, ஒரு வழியாக சுவிட்சர்லாந்து வந்தாச்சு. எங்க ரொம்ப நன்றிங்க, உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். பார்க்கவே கண்குள்ள காட்சியாக இருக்குது. சின்ன பொண்ணு, நீ நன்றி சொல்லணும்னா எங்கள் மேனேஜருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் இந்த வாய்ப்பை நம்மளுக்கெல்லாம் கொடுத்தாரு. பார்த்துக்க, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா? ஒவ்வொரு இடமும் ஸ்ட்ரீட்டு கூட, அதாவது நடக்கிற ரோடு கூட அவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாங்க, இங்கெல்லாம் குப்பையே இல்லை பார்த்தீங்களா? ஆனால் நம்ம ஊரில் குப்பை எப்படி இருக்கும்? பெரிய சிட்டியாக இருந்தாலும் சென்னையாக இருந்தாலும் அங்கே இங்கேன்னு குப்பை இருக்கும். இங்கே ஆள் வேலை பார்க்குற மாதிரியும் தெரில, ஆனால் குப்பையும் அவ்வளோவா இல்லை. எப்படிங்க? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, நம்ம ஊர்லலாம் கவர்மெண்ட்டோட ஆட்சி தான் நடக்கும். அதனால நம்ம மக்கள்லாம் அசால்ட்டாக குப்பையெல்லாம் தூக்கி அங்கங்கே போட்டுருவாங்க. ஆனால் இங்கே சுவிட்சர்லாண்டில் இங்கே நடக்கிறது எல்லாமே மக்களோட ஆட்சி. இங்கே எந்த ஒரு தலைவரும் கிடையாது. மக்களோட பேச்சுக்கு மட்டும்தான் இங்கே மதிப்பு அதிகம். ஒரு குரூப்பாக எல்லோரும் மெஜாரிட்டியாக என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் இங்கே முடிவு எடுப்பாங்களே தவிர இஷ்டத்துக்கு ஒரு தலைவர் எடுக்கிற முடிவு இங்கே வேலைக்கு ஆகாது. இதுதான் சுவிட்சர்லாண்டோட ஸ்பெஷாலிட்டி. ஓ,
அப்படியாங்க? கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. இதெல்லாம் நம்ம ஊரில் நடந்தால் இன்னும் நல்லா இருக்கும்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லை சின்ன பொண்ணு. எப்படி நடக்கும் அதெல்லாம்? கனவுல தான் நடக்கும். ஆனால் சுவிட்சர்லாண்டில் நான் மட்டும் செட்டில் ஆகணும்னு வச்சுக்கோ, ஏன் சூப்பராக இருக்கும். ஆனால் என்ன, காசு தான் பத்தாது, அவ்வளோ காசு பிடிச்சிக்கிட்டு போகும். அது என்னமோ உண்மைதான். எங்க இங்கே பக்கத்தில் இருக்க கடையில் காஃபி சாப்பிடுவோமா? இங்கே எல்லாமே ரேட்டு கூட சின்ன பொண்ணு. நான் அதுக்குன்னு தனியாக இடம் பார்த்து வச்சுருக்கேன். அங்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு போகிறேன் சரியா? எங்கே என்ட்ரி ஃபீஸ் கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு போகிறேன். கொஞ்சம் நேரம் போட்டு சின்ன பொண்ணு கேப் பிடிச்சி போயிடலாம். ஆ சரிங்க. ஏய் சோனியா, சந்தியா, இது ஒன்றும் நம்ம ஊர் கிடையாது. பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. ஓடி பிடிச்சி சண்டை கிண்டை போட்டுறாதீங்கடி, அப்புறம் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. அம்மா, எங்களுக்கு எங்கே வந்தால் எப்படி நினச்சிக்கணும் தெரியுமா? சும்மா இருங்கம்மா. சரி சரி, யாரும் எதுவும் நிறையா வேணும்னு கேட்டுறாதீங்க. அம்மாட்ட காசெல்லாம் கிடையாது. ஜேம்ஸ் மாமா தான் கூட்டிகிட்டு வரான். எங்கிட்ட எந்த காசும் இல்லடி, உங்கள் அப்பா எந்த காசும் கொடுத்து வைக்கல. பார்த்துக்கோ. சரிம்மா சரிம்மா, நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம். இந்த இடத்தெல்லாம் பார்த்தாலே அப்படியே கண்டு குளிர்ச்சியாக இருக்குது. தம்பி, பார்க்க இடம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா? ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது. ஏண்டா நீ பெருசானே அம்மாவிங்கெல்லாம் கூட்டுக்குவியாடா? ஏம்மா, உனக்கு வேணும்னா அப்பாவை கூட்டு வர சொல்லுமா. நான் எதுவும் பெருசாக உடனே கூட்டு வரணும். சரியான கள்ளன் தாண்டா நீ. வேண்டாம் சொல்லுமா, நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் இல்லையா? சாப்பிட்டுட்டு தம்பியை அத்தை தாரே நீ வழியில் வச்சுக்கோ சாப்பிடும்போது. என்ன இந்த சின்ன பொண்ணு ஒன்று பிள்ளைக்கு என்ன வேணும்னு கேட்காளா? பாவம், அது நாட்டு காணாத போல் நடந்து வருது. நம்மளால பார்த்துப்போம். அப்பனுக்கும் ஆச்சானுக்கும் ஒரு அக்கறையும் இல்லை. சின்ன பொண்ணு, ஜில்லு இங்கே கூட்டிகிட்டு வா சின்ன பொண்ணு. எவ்வளோ நேரம் தான் உமாவே பார்த்துட்ருப்பா. ஏங்க உமா பார்த்துப்பாங்க. ஜேம்ஸு, உள்ளே போவோமாயா சாப்பிட? உள்ளக்கு போங்கக்கா. வரிசையாக நிறைய இடம்லாம் கிடக்கும் உள்ளக்க. உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அங்கே உட்காந்து சாப்பிடுங்க. என்ன ஆமாண்டி, பாரு ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக தான் இருக்கு. என்ன அழகா இருக்கு. ஏங்க இங்கே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்கும்லங்க? ஆமாம் சின்ன பொண்ணு, அந்த ஃபோட்டோ இருக்கிறது அந்த நிற்காரு. நான் அவர்கிட்ட விட்டு பேசிட்டு வாரேன். எவ்வளோ கேட்காருன்னு தெரியல. எல்லோரும் நல்லா நில்லுங்க, ஃபோட்டோ எடுப்போம். ஏக்கா எல்லாரும் அழகாக நில்லுங்கக்கா, ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இதான் கடைசி இடம், எல்லாரும் பார்த்துக்கோங்க. இதுலையா? இதுலலாம் இருந்துருவீங்களா நீங்கள்? ஆமாங்க, சும்மா கண்ணில் மட்டும் பார்த்தா போதுமா? உள்ளக்க போவோங்க, வாங்க. இங்கே யாருக்கும் எந்த பயமும் கிடையாது. வாங்க போவோம். சின்ன பொண்ணு பயமாக இருக்குடி. ஏக்கா பயப்படாதீங்கக்கா, எல்லாரும் நல்லா சேஃப்டியாக தான் இருப்போம். பெல்ட்டு எல்லாம் இருக்கும் உள்ளக்க. நான் யூடியூப்லலாம் பார்த்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். வாங்க போவோம். எல்லாரும் போகும்போது எப்படி கற்றணும்? ஹேன்னு கற்றணும். அப்படிதான் மக்கா. எல்லாரும் போய் உள்ளே வந்தோடனே ஹேன்னு கத்துங்க. Hey! Hey! Hey!